ட்ரேட் டீல வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு பூஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்தியா யூஎஸ் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா growth பிக் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் அதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஏதோ எப்ஸ்டீன் இமெயில் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க யூஎஸில். அப்படின்னா அது என்னன்னு பார்க்கும்போது சில லீக்டு இமெயில்ஸ் வந்து எப்ஸ்டீன் வந்து ட்ரம்ப்பை பற்றி சில சீரியஸ் அலிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அந்த இமெயில் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரம்ப் நியூ அபவுட் த கேர்ள்ஸ், ட்ரம்ப் ஸ்பெண்ட் ஹார்ஸ் வித் டிராஃபிக்கிங் சர்வைவர் அப்படிங்கிற மாதிரி சென்சிட்டிவ் லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? இதனால் டெமோக்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி இமெயில்ஸை வந்து பப்ளிக்காக இதை வெளியே போட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறாங்க. இதனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ட்ரம்ப்போட ரெப்புடேஷனுக்கு ப்ராப்ளமு, யூஎஸோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் யூஎஸ் ஃபாரின் பாலிசி டெசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை சுற்றி இந்த மாதிரி ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் வரும்போது யூஎஸில் வந்து பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்பவுமே பெருசாக இருக்கும். ட்ரேட் டீல்ஸு, பாலிசி டிசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அது வந்து ஒரு மெயினான விஷயம். அப்புறம் அவரோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆகும்போது, இப்போ ஒரு பெரிய லீடர் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் அலிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவரோட இமேஜ் வந்து குறையும். இந்த லீடர்ஷிப் வந்து ட்ரஸ்ட் வர்த்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து டவுட் வரும். இப்போது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் இருக்குல்ல, அதில் வந்து இது வந்து இன்டைரக்டாக இம்பேக்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போல் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸோட ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கும் ரொம்ப முக்கியம்.